வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு சிப்பி தான் செய்ய போகிறோம். அதாவது நத்தை வகையில் சேர்ந்தது. இதுவும் அது உள்ள முத்து எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மழை துளி உளுந்தால் அது நத்தையில் உள்ளே உளுந்த உடனே முத்தாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மைன்னு தெரியலை. அதுக்கு 5mm பீடு தான் வெள்ளை கலர் பாசி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு 2 அடி ஒயர் எடுத்து ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு 6 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 6 பாசி போட்டிருக்கேன். இப்போ 6வது பாசியில் இன்னொரு சைடில் உள்ள ஊசி எடுத்து இப்படி குறுக்க கொடுத்துட்டு இப்படி சென்டர் படுத்திக்கிடலாம். நம்ம சென்டர் படுத்தியாச்சு. பாருங்கள், இதில் 6 பாசி வச்சு தான் ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம். அடுத்த பூ போடும்போது இடது சைடில் 3 பாசி போட்டிருக்கோம், வலது பக்கத்தில் 1 பாசி போட்டிருக்கோம். இப்போ இதில் 5 பாசி வச்சு தான் ஒரு பூ போட போகிறோம். இப்போ இந்த வலது பக்கத்தில் உள்ள ட்ரெயின் எடுத்து இடது பக்கத்தில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். அடுத்த பூ பாருங்கள், இதில் நமக்கு 6 பாசி வச்சு அடுத்தது ஒரு பூ வரணும். முதல் பூ 6 பாசி, அடுத்தது 5 பாசி, அடுத்ததும் 6. இந்த பக்கம் 3 பாசி போட்டிருக்கேன், இந்த பக்கம் 2, நடுவில் ஒரு பாசி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பாசியில் இந்த ட்ரெயின் எடுத்து குறுக்க விட்டுடலாம். பாருங்கள், 3 பூ போட்டிருக்கோம். 4வது பூவும் இந்த 5 பாசி வச்சு தான் 5 மணி பூ தான் வரும். இடது பக்கத்தில் 3 பாசி போட்டிருக்கோம், வலது பக்கம் 1 பாசி போட்டிருக்கோம். இந்த பாசியில் இந்த ட்ரெயின் எடுத்து இப்படி குறுக்க விடணும். பாருங்கள், அடுத்தது இடது பக்கத்து ட்ரெயின்லேயே 5 பாசியும் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு பாசி, 6 பாசி வரும் இதில். இப்போ இந்த பாசியில் இந்த ட்ரெயின் எடுத்து குறுக்க விட்டுடலாம். பாருங்கள், முதல்ல 6 பாசி வச்சு ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 5 பாசி, அதுக்கு அடுத்தது 6, அடுத்தது 5, அடுத்ததும் 6. இப்போ இந்த சைடில் உள்ள ட்ரெயின் எடுத்து இந்த வலது பக்கத்து ட்ரெயினை இந்த 2 பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், கீழே இருக்குது பாசி, 2 பாசி கொடுத்து எடுத்துருக்கோம். இப்போ சைட்லேயும் ஒரு பாசி இருக்குது. பாருங்கள், இப்போ 3 பாசி போட்டிருக்கேன். இந்த பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயின் எடுத்து குறுக்க விட்டுடலாம். இப்போ கீழ்பக்கமாக இந்த 3 பாசிலையும் கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் எல்லாத்துலேயுமே கொடுத்து எடுத்துக்கிடணும். 1, 2, 3. இப்போ இந்த இடது பக்கத்து ட்ரெயினில் 2 பாசி போட்டிருக்கேன். இந்த பாசி எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம். பாருங்கள், இப்படி வரும். இப்போ இதில் இந்த வலது பக்கத்தில் இந்த பாசி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதில் நமக்கு ட்ரெயின் உள்ள 2 பாசி இருக்குது. இங்கே 4 பாசி போட்டு வச்சுருக்கேன். இதுவும் 6 பாசி வச்சு தான் ஒரு ரவுண்டு வரும். இந்த பக்கத்து ட்ரெயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த சைடில் இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். பாருங்கள், இப்போ அடுத்த பூ இதில் ட்ரெயின் உள்ள 3 பாசி இருக்குது. இப்போ நம்ம 2 பாசி போட்டு வச்சுருக்கோம். இதில் 5 பாசி வச்சு போடுவோம். அதாவது 5 மணிப்பூ. பாருங்கள், எப்படி வரும். இப்போ இந்த ட்ரெயின் எடுத்து இடது பக்கத்து ட்ரெயின் எடுத்து இந்த 2 பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ட்ரெயின் உள்ள 3 பாசி இருக்குது. இந்த பக்கத்தில் 3 பாசி போட்டு வச்சுருக்கோம். இந்த ட்ரெயினை எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம். இப்போ இப்படி போட்ட பிறகு இந்த பக்கத்தில் இந்த பாசியும் கொடுத்து எடுத்துடலாம். 3 பாசி இருக்கும் ட்ரெயின் உள்ள. பாருங்கள், 3 பாசி இருக்குது. இப்படி ஒரு ரவுண்டாக கிடைக்கும் நமக்கு போட்டு முடித்த பிறகு. பாருங்கள், இப்படி இருக்கும். பாருங்கள், இப்படி போட்டு முடித்த பிறகு இதுக்கு பிறகு தான் நம்ம இனி ஒரு சைடு எடுத்து இந்த சின்ன பாசியில் 1, அதுக்கு பிறகு பெரிய பாசி 1, அதே போல் தான் இதில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இதை இப்படி தான் போடணும். நம்ம இப்போ இது வரை தான் முடிச்சிருக்கோம். பாருங்கள், இந்த 3 பாசியும் இப்போ நமக்கு இதில் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த ஒரு பாசி போடணும். பாருங்கள், உங்கள் ட்ரெயின் உள்ள 3 பாசி இருக்குது. இதில் 3 பாசி இருக்குது. இப்போ 3 பாசி இப்படி தான் போட்டிருக்கோம். இதில் போட்டு இதில் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இந்த 3 பாசிலோடி கொடுத்து எடுத்து இந்த பீஸை வச்சுருக்கேன். எனக்கு இப்போ இந்த பெரிய பாசி வேண்டாம். பெரிய பாசி 2க்கும் காமனாக தான் இருக்க போகுது. அதனால் இந்த சைடு ஒரு சின்ன பாசி போட்டுக்கிடலாம். ஒரு சின்ன பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் இந்த பாசியில் இந்த பெரிய பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். இதே மாதிரி இன்னொரு பீஸும் போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ இன்னொரு பாசி போட்டுடலாம்.
இன்னொரு பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் இந்த பக்கமாக கொண்டு வந்து இதில் வந்து எல்லா இடத்துலையும் டொயினை எப்படி கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரவுண்டாக. அதே போல் இந்த பக்கத்துலேயும் நம்ம எப்படி கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் முதல்ல இதில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த 3 பாசிலையும் கொடுத்து இப்படி எடுத்துட்டு அதுக்கு பிறகு கொடுத்து எடுத்துடலாம். அது எப்படி இருக்கும். இந்த நடுவில் இந்த பெரிய பாசி இருக்கணும். இப்போ இந்த டொயின் கொஞ்சம் நீளமாக இருக்குது. இதை நான் இப்படி சுற்றி எல்லா இடத்துலையும் போட்டு எடுத்து இந்த பக்கத்தில் கொண்டு வந்துட போகிறேன். பாருங்கள், இப்படி சுற்றி இந்த டொயினை இப்படி சுற்றி எடுத்து கொண்டு வந்தாச்சு. இதில் நான் ஏற்கனவே சுற்றி தான் போட்டு வச்சுருக்கேன். அதனால தான் அது அழகாக ரவுண்டாக ஃபினிஷிங்காக இருக்குது. இப்போ இந்த டொயினை எடுத்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த பாசிலையும் கொடுத்து இந்த பாசிலையும் கொடுத்து இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ இதில் இன்னொரு பாசி போட்டுடலாம். இந்த பெரிய பாசி போடணுனாலும் போடலாம். இது 12 mm. இது வந்து நான் போட்டிருக்கிறது 8 mm. நம்ம பாசி இது கொடுத்துருக்கிறது வந்து 5 mm. இது போடணுனாலும் போடலாம், அல்லது இதே அளவு பாசியை போடணுன்னா கூட போட்டுக்கலாம். எது வேணுனாலும் வச்சுக்கிடலாம். கோல்டு கலர் வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாம். இதை இப்படி போட்டுட்டு மறுபடியும் இந்த பாசியில் இப்படியே கொடுத்து கொண்டு வந்து பாருங்கள், இப்படி கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு வந்து இந்த டொயினை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு பூவுலையுமே நம்ம சுற்றி கொண்டு வந்துட போகிறோம். எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அந்த பெரிய பாசியில் ஒரு தடவை கொடுத்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு மூடும்போது கரெக்டாக அழகாக வரும். இப்படி கொடுத்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நமக்கு தன்னாலே மூடுது பாருங்கள். இப்படி மூடின பிறகு ஏன்னா 2 பக்கத்தில் இருந்தும் நம்ம எடுத்துருக்கோம். எடுத்த பிறகு இப்போ இந்த பக்கத்துலேயும் இந்த பாசியில் எல்லாத்துலேயும் சேர்த்து எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த பாசியில் எல்லாம் சேர்த்து எடுத்துருக்கோம். அதே போல் இந்த பக்கத்துலேயும் இந்த பாசியில் எடுத்துருக்கோம். இதில் இப்போ நாட் போட்டுடலாம். பாருங்கள், இதில் நாட் போட்டுட்டு இந்த பெரிய பாசியில் இப்படி உள்ளே இழுத்துட்டோம்னா நமக்கு இந்த பெரிய பாசி உள்ள நாட் போயிடும். அதுக்கு பிறகு கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செய்து முடிச்சாச்சு. பாருங்கள், நல்ல பெரிய பாசி வச்சுருக்கனால அழகாக உள்ளே இருக்க முத்து வெளியே தெரியுது. பாருங்கள், இது வந்து நம்ம பெரிய பாசி வச்சுருக்கனால அழகாக அப்படி விரிஞ்சு நிற்குது. இப்படி இருக்கும். வச்சு பார்த்தா வச்சா நமக்கு உள்ளே இருக்கிற முத்து தெரியும். பாருங்கள், இன்னொன்று செய்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நான் உள் பக்கமாக கொஞ்சம் சின்ன பாசி வச்சுருக்கேன். அதனால் இது அழகாக அப்படி மூடிகிட்டு இருக்குது. 2 சிப்பியை செய்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த சோவியும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பாதி இது பாருங்கள். இதில் எத்தனை சைஸ் இருக்குது பாருங்கள். இதுதான் இப்படி மூடி இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி இப்படி 2ம் ஒரே அளவில் இப்படி மூடி இருக்கும். இது உள்ளதான் எல்லாம் சத பகுதி இருக்கும். உள் பக்கம் இதை சமையல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். இதே மாதிரி இருக்கும். இது உள்ளதான் இந்த சத பகுதியில் தான் முத்து இருக்கும். முத்துமே நிறைய மாடலாக இருக்குது. கலர் கலராக பாருங்கள். அழகான முத்து சிப்பி உள்ளே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.